நண்பர்களே, ஒரு நடுத்தர வர்க்கத்து மனுஷனுக்கு எப்போ நிஜமான நிம்மதி கிடைக்கும் தெரியுமா? மாசம் கடைசி தேதியில தன் குழந்தை ஏதாவது ஒன்னு கேக்கும்போது பர்ஸ திறந்து பார்த்துட்டு அடுத்த மாசம் வாங்கிக்கலாம்னு சொல்லாம நிச்சயமா வாங்கிக்கலாண்டான்னு சொல்ற அந்த ஒரு நொடியில தான். இன்னைக்கு தேதி 28. வரக்கமா இந்நேரம் தினேஷ் அண்ணன் முகம் எப்படி இருக்கும் தெரியுமா? அடுத்த 2 நாளைக்கு எப்படி ஓட்டுறது, யார்கிட்ட கைமாத்து வாங்குறதுன்னு ஒரு குற்ற உணர்ச்சியில இருப்பாரு. ஆனா இப்ப பாருங்களேன், ஏதோ ஒலிம்பிக்ல தங்கம் ஜெயிச்ச மாதிரி ஒரு சிரிப்பு. எங்க ஏடிஎம்ல காசு வந்துருச்சா? ரியாவுக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு சார்ட் பேப்பர், பெயிண்ட் எல்லாம் வாங்கணும். அப்புறம் வீட்டுக்கு பால் காசு வேற பாக்கி இருக்கு. நந்தினி, பயப்படாத, எல்லாத்துக்கும் காசு இருக்கு. இந்த மாசம் நாம யார்கிட்டயும் கடன் வாங்கல. அதோ பாரு, ரியா குட்டிக்கு அவ கேட்ட அந்த புது பென்சில் பாக்ஸையும் சேர்த்து இன்னிக்கே வாங்கிடலாம். இந்த சந்தோஷம் எப்படி வந்துச்சு? மேஜிக் எதுவும் நடக்கலங்க. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம் அவங்க வாழ்க்கை முறையில செஞ்ச 5 சின்ன சின்ன ரகசியங்கள் தான் காரணம். சம்பாதிச்ச காசெல்லாம் எங்க போகுதுன்னு ராத்திரி தூக்க வராம தவிக்கிற எத்தனையோ குடும்பங்கள்ல நீங்களும் ஒருத்தரா? மாசம் முழுக்க மாடு மாதிரி உழைச்சும் மாச கடைசியில உங்க குழந்தை முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற நிலைமை உங்களுக்கு இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது. தினேஷ் மற்றும் நந்தினி வாழ்க்கையையே மாத்தின அந்த 5 ரகசியங்கள் இதோ. இது வெறும் வீடியோ இல்ல, நம்ம வீட்டுல காசை தங்க வைக்க போற ஒரு வழிகாட்டி. வாங்க கதைக்குள்ள போவோம். ரகசியம் 1. உங்க உழைப்பு யாருக்கானது? பே யோர்செல்ஃப் ஃபர்ஸ்ட். நண்பர்களே, மாசம் முழுக்க வெயில்ல அலைஞ்சு ஆபீஸ்ல திட்டு வாங்கி நம்ம உடம்பு வருத்தி சம்பாதிக்கிற இந்த சம்பளம் நிஜமாவே யாருக்கானது? யோசிச்சு பாத்திருக்கீங்களா? சம்பளம் வந்த 5வது நிமிஷம் அது வீட்டு உரிமையாளருக்கு போகுது, அப்புறம் மளிகை கடைக்காரருக்கு, அப்புறம் கரண்ட் பில்லுக்கு. கடைசியில உங்களுக்காக அந்த பணத்துல என்ன மிஞ்சுது? உங்க உழைப்புல மத்தவங்க எல்லாரும் ஆடுறாங்க, ஆனா உங்க எதிர்காலம்? இதோ தினேஷ் இப்போ ஒரு பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. நந்தினி, இத்தனை வருஷமா நாம தப்பு பண்ணிட்டோம். வர்ற காசையெல்லாம் மத்தவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு நாம கடைசியில ஒண்ணுமில்லாம நின்னோம். ஆனா இன்னைக்கு முதலா இந்த சம்பளத்துல இருந்து எனக்கான பங்க நான் எடுக்க போறேன். இது யாருக்காகவும் இல்ல நந்தினி, இது நமக்காக, நம்ம ரியாவுக்காக. இதோ இந்த பணத்தை இப்பவே பீரோவோட அடியில வச்சிரு. இதுல இருந்து 1 ரூபாய் கூட இந்த மாச செலவுக்கு எடுக்கக்கூடாது. மிச்சம் இருக்கிற காசுல தான் நாம இந்த மாசத்தை ஓட்டப் போறோம். என்னங்க சொல்றீங்க? 5000 ரூபாயை இப்பவே எடுத்து வச்சா இந்த மாசம் மளிகைக்கு கஷ்டமா இருக்குமே? தினேஷ் அண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. வருஷம் முழுக்க மத்தவங்களுக்காக கஷ்டப்பட்டோம் நந்தினி, நமக்காக ஒரு மாசம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டோமா? பாத்தீங்களா நண்பர்களே, இதுதான் முதல் ரகசியம். பே யோர்செல்ஃப் ஃபர்ஸ்ட். உலகம் உங்களுக்கு கொடுக்கிற சம்பளத்துல ஒரு பகுதிய உங்களுக்கு நீங்களே சம்பளமா கொடுத்துக்கோங்க. செலவு பண்ணிட்டு மிச்சத்தை சேமிக்கலாம்னு நினைச்சா இந்த உலகத்துல செலவு பண்றதுக்கு 1000 வழிகள் இருக்கு. ஆனா சேமிப்புன்னு எடுத்து வச்சுட்டு செலவு பண்ண ஆரம்பிச்சா உங்க மனசு தானாவே அந்த சின்ன தொகைக்குள்ள குடும்பத்தை நடத்த பழகிடும். உங்க உழைப்பு உங்களுக்கு சொந்தமாகட்டும். ரகசியம் 2. நிஜமான தேவை எது? நீட்ஸ் வெர்சஸ் வாண்ட்ஸ். நண்பர்களே, இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா? இது ஒரு மாய உலகம். உள்ள நுழையும் போது 2 பொருள் தான் வாங்கணும்னு நினைச்சிட்டு போவோம். ஆனா வெளியே வரும்போது வண்டி நிறைய பொருளோட பர்ஸ காரி பண்ணிட்டு தான் வருவோம். ஏன் தெரியுமா? அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும் என்ன வாங்குன்னு நம்ம கிட்ட பேசும். அங்கதான் தினேஷ் குடும்பத்தோட 2வது ரகசியம் ஒழிஞ்சிருக்கு. அப்பா, ப்ளீஸ் இந்த சாக்லேட் பாக்ஸ் வேணும்பா. பாருங்க, இது கூட ஒரு சின்ன டெடிபியர் பொம்மை ஃப்ரீயா தராங்க. என் ஃப்ரெண்ட் கிட்ட கூட இது இல்லப்பா. தினேஷ் அண்ணன் பாக்கெட்டுக்குள்ள கை விடுறாரு. காசு இருக்கு, ஆனா அவர் மனசுக்குள்ள ஒரு கணக்கு ஓடுது. நந்தினி அங்க வந்து ரியா கிட்ட நிதானமா பேசுறாங்க. ரியா குட்டி, அம்மா சொல்றத கேளு. இந்த சாக்லேட் உனக்கு இப்போ தேவையா இல்ல ஆசையா? இந்த சாக்லேட் இல்லனா இன்னைக்கு உன் நாள் ஓடாதா? யோசிச்சு பாரு. உன்கிட்ட ஏற்கனவே 5 பொம்மை இருக்கு. இந்த 6வது பொம்மை இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு சந்தோஷத்தை தரும். ஆனா நாளைக்கு இதுவும் மத்த பொம்மைங்க கூட ஓரமா தான் கிடக்க போகுது. இந்த டெடிபியர் பொம்மை எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கிறியா? ஆனா இது நம்ம வீட்ல இல்லனாலும் வாழ்க்கை அழகாதான் இருக்கும். இந்த 500 ரூபாய நாம இப்ப மிச்சம் பண்ணினா அடுத்த வாரம் உனக்கு தேவையான ஸ்கூல் பேக் வாங்கிக்கலாம். என்ன சொல்ற? ரியா குட்டி சிரிச்சுக்கிட்டே அந்த சாக்லேட்டை திரும்ப வச்சிட்டா. நண்பர்களே, இதுதான் ரகசியம். நாம வாங்குற 60% பொருட்கள் நம்ம வசதிக்காக இல்ல, அடுத்தவங்க முன்னாடி நம்ம கௌரவத்தை காட்டுறதுக்காகவும் இலவசம்ங்கிற ஆசைக்காகவும் தான். ஒரு பொருளை கையில் எடுக்கும்போது மனசாட்சியை கேளுங்க.
இது இல்லாம என் வாழ்க்கை ஓடுமான்னு. பதில் ஓடும்னு வந்தா அந்த பொருளை அங்கேயே வச்சிருங்க. அந்த நிமிஷமே நீங்க அந்த பொருளோட விலைய சம்பாடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். தேவைகளை நிறைவேத்துங்க, ஆசைகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க. ரகசியம் 3. சில்லறைதான் கோடீஸ்வரன். த பவர் ஆஃப் டைனி ஸ்டெப்ஸ். நம்மள பல பேர் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? 1000 ரூபாயா இருந்தாதான் அது பணம், 5 ரூபாயும் 10 ரூபாயும் வெறும் சில்லறைன்னு நினைக்கிறது தான். ஆனா நிஜமான பணக்காரங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க கோடிக்கணக்குல சம்பாதிச்சதுக்கு பின்னாடி இந்த சில்லறைகளை அவங்க மதிக்க கத்துக்கிட்டது தான் முதல் காரணமா இருக்கும். தினேஷ், வீட்ல இப்போ ஒரு அழகான புரட்சி நடக்குது, அது என்னன்னு பாருங்களேன். நந்தினி, இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது வண்டி பெட்ரோல் போட்டதுல மிச்சம் 23 ரூபாய் கிடைச்சுது. அப்புறம் சாயங்காலம் டீ குடிக்கல, அந்த ஒரு 10 ரூபாய் மிச்சம். இந்தா, இதையும் அந்த பழைய பிஸ்கெட் டப்பால போட்டு வை. நீங்க வேறங்க, இந்த சில்லறைய வச்சு என்ன ஆக போகுதுன்னு முதல்ல நினைச்சேன். ஆனா போன வாரம் காய்கறி வாங்கிட்டு வந்த மிச்ச காசையெல்லாம் அந்த டப்பால போட்டு வச்சதுல நீட்டு சிலிண்டர் புக் பண்ணும்போது அதுல இருந்து 800 ரூபாய் கிடைச்சுது. அப்போதான் புரிஞ்சுது, இதெல்லாம் சில்லறை இல்ல, நம்ம கஷ்டகாலத்துல கை கொடுக்கற நண்பன்னு. அப்பா, நான் இப்ப உண்டியல தூக்கவே முடியலப்பா, ரொம்ப வெயிட்டா இருக்கு. இதுல இருக்கிற காசை வச்சு நான் உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி தருவேன்பா. பாத்தீங்களா அந்த சின்ன குழந்தையோட நம்பிக்கைய? 1000 ரூபாய் சேமிக்கணும்னு நினைச்சா நம்ம மனசு பயப்படும், அதை தள்ளி போடும். ஆனா தினமும் ஒரு 10 ரூபாய்னு நினைச்சா அது ரொம்ப சுலபம். ரகசியம் இதுதான். கடல்ல இருக்கிற ஒவ்வொரு துளிக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அதே மாதிரி உங்க உழைப்புல வர ஒவ்வொரு 1 ரூபாய்க்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அந்த 10 ரூபாயை சேமிக்கிறது மூலமா நீங்க வெறும் பணத்தை மட்டும் சேமிக்கல, என்னாலையும் சேமிக்க முடியுங்கிற ஒரு பெரிய தன்னம்பிக்கைய சேமிக்கிறீங்க. சில்லறைங்களை மதிக்க கத்துக்கோங்க, அது உங்களை ஒரு நாள் கோடீஸ்வரனா மாத்தும். அந்த சின்ன சின்ன விதைகள் தான் நாளைக்கு உங்க குடும்பத்துக்கான பெரிய ஆலமரமா வளரும். 4. கடன் இல்லா நிம்மதி. ஃப்ரீடம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் ட்ராப். இன்னைக்கு நாம வாழுற உலகம் எப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நாம சந்தோஷமா இருக்கிறத விட மத்தவங்க முன்னாடி நம்மள பெரிய ஆளா காட்டிக்கிறதுல தான் அதிக ஆர்வம் காட்டுறோம். அதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த இஎம்ஐ எனும் சிலந்தி வலை. தினேஷ் அண்ணன் முன்னாடி மணி வந்து நிக்கிறாரு. என்ன தினேஷ், இன்னும் அதே பழைய போனை வச்சுட்டு தேய்ச்சிட்டு இருக்க? இதோ பாரு, லேட்டஸ்ட் மாடல், 1 லட்சம் ரூபாய் ஃபோன். மாசம் வெறும் 5000 ரூபாய் இஎம்ஐ தான். ஃபோன் கையில இருந்தாலே ஒரு கெத்து தானே அண்ணே? தினேஷ் சொல்றதுல ஒரு கவர்ச்சி இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தினேஷா இருந்தா இந்நேரம் நமக்கும் ஒன்னு எடுன்னு சொல்லிருப்பார். ஆனா இப்போ இருக்கிற தினேஷ் என்ன சொல்றாரு பாருங்க. மணி, ஃபோன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, சந்தோஷம். ஆனா இந்த ஃபோன் உனக்கு சொந்தம் இல்லையே, அந்த பேங்குக்கு தானே சொந்தம். அடுத்த 20 மாசத்துக்கு உன் உழைப்பை அந்த பேங்குக்கு நீ அடமானம் வச்சிருக்க. இந்த ஃபோன் பழசா இருக்கலாம், ஆனா இது எனக்கு சொந்தமானது. இத வச்சுட்டு நான் ராத்திரி நிம்மதியா தூங்குவேன். நீ அந்த 5000 ரூபாய வட்டியா கட்டுற, ஆனா நான் அந்த 5000 ரூபாய நந்தினிக்கும் ரியாவுக்கும் தங்கமா முதலீடு பண்றேன். வெறும் கௌரவத்துக்காக என்னோட நிம்மதியை விற்க நான் தயாரா இல்ல மணி. பாத்தீங்களா அந்த தெளிவ? இன்னைக்கு பல நடுத்தர குடும்பங்கள்ல நிம்மதி இல்லாததுக்கு காரணம் குறைவான சம்பளம் இல்லைங்க, அதிகப்படியான இஎம்ஐ தான். கடனும் கவலையும் இல்லாத ஒரு வீடுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அரண்மனை. அடுத்தவன் வாங்குறான்னு நீங்க வாங்காதீங்க. உங்க தகுதி என்ன, உங்க தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியும். வட்டிக்கு காசு கொடுத்து மத்தவங்கள வாழ வைக்காதீங்க, உங்க சேமிப்பை கொண்டு உங்க குடும்பத்தை வாழ வைங்க. கடனில்லா நிம்மதியே மிகப்பெரிய செல்வம். ரகசியம் 5. பணம் உங்களுக்காக உழைக்கட்டும். த மேஜிக் ஆஃப் கம்பவுண்டிங். நண்பர்களே, இதுவரைக்கும் நாம பார்த்த 4 ரகசியங்களும் பணத்தை எப்படி பிடிச்சு வைக்கிறதுன்னு சொல்லுச்சு. ஆனா இந்த 5வது ரகசியம்தான் அந்த பணத்தை எப்படி வளர வைக்கிறதுன்னு சொல்லப் போகுது. நாம தூங்கும்போது கூட நமக்காக ஒருத்தர் வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? அதுதான் முதலீடு. தினேஷ் வீட்ல நடந்த அந்த அற்புதத்தை பாருங்க. எங்க இத பாருங்களேன், நாம ரியா பிறந்ததுல இருந்து செல்வமகள் சேமிப்பு திட்டத்துல மாசம் மாசம் போட்டுட்டு வந்தோமே, நாம போட்ட காசை விட அதுக்கு வட்டியே இப்போ இவ்ளோ அதிகமா வந்திருக்கு. நாம எதுவுமே பண்ணல, ஆனா நம்ம காசு தானா வளர்ந்துகிட்டே இருக்குங்க. ஆமா நண்டினி, இப்போ எனக்கு ஒரு நிம்மதி வந்துடுச்சு. ரியா வளர்ந்து நிக்கும்போது அவளோட படிப்புக்கோ இல்ல கல்யாணத்துக்கோ நான் யார்கிட்டயும் போய் கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நான் கஷ்டப்பட்டு உழைக்கிற காலத்துல என் உழைப்புல ஒரு பகுதிய அவளுக்காக வேலைக்கு அனுப்புனேன். இப்போ அது வளர்ந்து அவளுக்கு பாதுகாப்பா நிக்குது. பாத்தீங்களா நண்பர்களே, பணம் பத்தும் செய்யும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பணத்தை நீங்க வேலை செய்ய வைக்கணும். ஒரு நடுத்தர வர்க்கத்து மனுஷன் எப்போ பணக்காரன் ஆவான்னா, அவன் தன் கைய நம்புறதை விட அவன் செஞ்ச முதலீட்டை நம்புறப்போதான்.
வெறும் பீரோல பணத்தை அடுக்கி வச்சா அது தேஞ்சு தான் போகும். ஆனா அத தங்கம், மியூச்சுவல் ஃபண்ட் இல்லனா அரசு சேமிப்பு திட்டங்கள்ல போட்டா அது உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும். ரகசியம் இதுதான். நீங்க தூங்கும்போது உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யலன்னா நீங்க சாகுற வரைக்கும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். இதுதான் உலக புகழ்பெற்ற முதலீட்டாளர் வாரன் பஃபெட் சொன்ன உண்மை. உங்க பணத்தை உங்களுக்காக உழைக்க வைங்க, உங்க எதிர்காலத்தை அழகாக்குங்க. ஒரு புதிய விடியல். பாத்தீங்களா நண்பர்களே, ஒரு சின்ன மாற்றம் தினேஷ் குடும்பத்தையே மாத்திடுச்சு. நேத்து வரைக்கும் மாசக்கடைசின்னா பயந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு எதிர்காலத்தை நினைச்சு சிரிக்குது. அவங்க நட்டது வெறும் செடி இல்லைங்க, அவங்க குடும்பத்தோட நிம்மதி. தினேஷ் குடும்பத்தை கவலையிலிருந்து மீட்ட அந்த 5 ரகசியங்களை இன்னொரு முறை மனசுல பதிச்சுக்கோங்க. 1. உங்களுக்கான சம்பளம். வர்ற பணத்துல முதல்ல உங்க சேமிப்பை இடுங்க, அப்புறம் செலவு பண்ணுங்க. 2. தேவை வர்சஸ் ஆசை. ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அது இல்லாம வாழ்க்கை ஓடுமான்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. 3. சிறு துளி பெருவெள்ளம். அந்த சின்ன சின்ன சில்லறைகள் தான் உங்க கஷ்ட காலத்துல கவசமா நிக்கும். 4. கடனில்லா வாழ்வு. அடுத்தவங்களுக்காகவும் கௌரவத்துக்காகவும் இஎம்ஐ வலைக்குள்ள சிக்காதீங்க. 5. பணத்தை செடியா வளருங்க. உங்க பணம் உங்களுக்காக உழைக்கிற மாதிரி ஒரு நல்ல முதலீட்ட ஆரம்பிங்க. நண்பர்களே, பணத்தை சேமிக்கிறதுங்கிறது வெறும் கணக்கு வழக்கு கிடையாது. அது உங்க குடும்பத்து மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு. இன்னைக்கு நீங்க பண்ற சின்ன சின்ன சிக்கனம் தான் நாளைக்கு உங்க குழந்தைங்க படிக்கும்போதோ இல்ல உங்க வீட்ல ஒரு விசேஷம் வரும்போதோ உங்களை யார்கிட்டயும் கையேண்ட விடாம காப்பாத்தும். நீங்களும் இன்னைக்கே உங்க நந்தினி கிட்டையும் உங்க ரியா குட்டி கிட்டையும் உட்கார்ந்து பேசுங்க. ஒரு டைரி எடுங்க, கணக்கு எழுதுங்க. ஆரம்பத்துல கஷ்டமாதான் இருக்கும், ஆனா போக போக இந்த நிம்மதி உங்களுக்கு பழகிடும். இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஒரு புது நம்பிக்கையையாவது தந்திருந்தா அதுதான் எங்களுக்கான வெற்றி. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க குடும்பத்திலையும் ஒரு மாற்றம் வரட்டும். இந்த வீடியோல வந்த தினேஷ் நந்தினி குடும்பம் மாதிரி உங்க வீட்லயும் மாசக்கடைசியில காசு பத்தாம போய் அப்புறம் சேமிக்க ஆரம்பிச்ச அனுபவம் இருக்கா? உங்க வாழ்க்கையில நீங்க சேமிச்சு வாங்கின முதல் பொருள் எது? இல்லனா நீங்க பண்ற ஒரு சிறந்த சேவிங் சீக்ரெட் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம கீப் சேவிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கடன் இல்லாத சேமிப்பு இருக்கிற அழகான சமூகத்தை உருவாக்குவோம். சேமிப்போம், பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குவோம். நன்றி.